அரசவையில் ஆபத்து செய்தி வருகிறது. ஒரு பெரிய பிரமாண்டமான அரண்மனை. நடுவில் கம்பீரமான சிம்மாசனத்தில் ராஜா அமர்ந்திருக்கிறார். அவரைச் சுற்றி அறிவுபூர்வமான முகத்துடன் அமைச்சர்கள், ஆயுதமேந்திய மெய்க்காவலர்கள் மற்றும் ஒரு சில தளபதிகள் இருக்கிறார்கள். அனைவரும் தீவிரமான முகத்துடன் ராஜா கூறுவதை கேட்கிறார்கள். ராஜா: அமைச்சர்களே, தளபதிகளே, நம் நாட்டின் வடக்கு எல்லையில் இருந்து ஒரு துயரமான செய்தி வந்துள்ளது. காட்டுமிராண்டி கூட்டம் ஒன்று நம் கிராமங்களை சூறையாடி வருகிறது. நமது மக்களை காப்பாற்ற நாம் உடனடியாக ஒரு படையை அனுப்ப வேண்டும். யானைகள் தயாருடன் அரண்மனைக்கு வெளியே பெரிய திறந்தவெளி மைதானத்தில் போர் யானைகள் அணிவகுத்து நிற்கின்றன. ஒவ்வொரு யானையின் மீதும் அலங்கார வேலைப்பாடுகளுடன் கூடிய அம்பாரி, அதில் ஆயுதங்களுடன் வீரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். யானைப்பாகர்கள் யானைகளை போருக்கு தயாரப்படுத்துகிறார்கள். யானைகள் கர்ஜித்து தும்பிக்கையை உயர்த்தி சண்டைக்கு தயாராக இருப்பது போல தோற்றமளிக்கின்றன. தளபதி: போர் வீரர்களே, நமது தாய்நாட்டை காக்க தயாராகுங்கள். யானைப்படையின் பலத்தால் எதிரிகளை துவம்சம் செய்வோம். அடர்ந்த காட்டு பயணம். படை வீரர்கள் யானைகள் சகிதமாக அடர்ந்த காட்டு வழியாக பயணிக்கிறார்கள். சூரிய ஒளி மரக்கிளைகளின் வழியாக சிதறி விழுகிறது. யானைகள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேறுகின்றன. வீரர்கள் சுற்றும் முற்றும் எதிரிகளின் நடமாட்டத்தை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். அவர்களது முகத்தில் போர் வரும் என்ற பதட்டம் தெரிகிறது. ஒரு வீரன்: தளபதியே, இந்த காடு மிகவும் அடர்த்தியாக இருக்கிறது. எதிரிகள் எங்கு பதுங்கியிருப்பார்கள் என்று தெரியவில்லை. தளபதி: கவனமாக இருங்கள். ஒவ்வொரு மரத்தையும் நோட்டமிடுங்கள். காட்டுப்பாதையில் திடீரென்று எதிரிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் தொடுக்கிறார்கள். அம்புகள் பறக்கின்றன, ஈட்டிகள் எரியப்படுகின்றன. நமது வீரர்கள் உடனடியாக பதிலடி கொடுக்கிறார்கள். யானைகள் கர்ஜித்து தும்பிக்கையால் எதிரிகளை தூக்கி எறிகின்றன. இது ஒரு பயங்கரமான மூர்க்கமான யுத்தம். தளபதி: முன்னேறுங்கள் வீரர்களே, எதிரிகளை ஓட ஓட விரட்டுங்கள். நமது தாய்நாட்டை காப்பதே நமது கடமை. வீரர்கள் போரில் வெற்றி பெறுகின்றனர். யானை மற்றும் குதிரை படையுடன் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி நடை போட்டு தன் நாட்டுக்குள் வருகிறார் மன்னன்.